பட் பெரும்பாலும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களோட பிஸ்னஸை ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்றதுனால ஒரு பேசிக் ப்ரூஃபாக, அதாவது இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ப்ரூஃபாக தான் இந்த MSME சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தா இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, எதுக்காக நாங்கள் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம், எங்களோட பேர்லேயே இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றதையும் ஆன் த கோல பார்த்துடலாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்களோட கம்பெனி பேரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. உங்களுடைய பிஸ்னஸ்க்கான எந்த ஒரு வரவாக இருந்தாலும் சரி, செலவாக இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே நீங்கள் இந்த கரண்ட் அக்கௌண்ட் மூலிமா தான் பண்ணணும். உங்கள் கிளைண்ட்டுமே சரி, உங்களுடைய கம்பெனிக்கு பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை செக் இஷ்யூ பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் பேரில் தான் அவங்க இந்த பேமெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக கட்டாயம் ஒவ்வொரு பிஸ்னஸுமே கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணணும்.